நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம எப்படி ஆக்டிவாக வச்சுக்கிறது? நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில இந்த டிசீஸ் எல்லாம் டப்புன்னு வந்துரும். அதனால நம்ம பாடிய கண்டிஷனா வச்சிருக்கணும். நெறைய பழ வகைகள், காய்கறிகள், இந்த பப்பாளி, நெல்லிக்காய், ஆரஞ்சு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். பாதாம நைட்ல ஊற வச்சு காலையில சாப்பிடலாம். நைட்டில் தூங்கும்போது மஞ்சத்தூளு, மிளகு மிக்ஸ் பண்ண பால் குடிக்கலாம். பூண்டைய நல்லா வறுத்துட்டு ஒரு 5, 6 பல்லு டெய்லி சாப்பிடலாம். துளசி டீ, இஞ்சி டீ இதுமாரி மூலிகை டீகள் நாம் நெறைய எடுத்துக்கலாம். இளநீர் நெறைய எடுத்துக்கலாம். மோர் நெறைய எடுத்துக்கலாம். சுக்கு காப்பி இதுபோல மூலிகை காஃபிகள் எடுத்துக்கலாம். டெய்லி 7 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். தூக்கம் சரியா இருந்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு பண்ணிக்கலாம். நைட்ல விழிச்சு இருக்கிறத தவிர்க்க வேண்டும். யோகா செய்யலாம், நடைப்பயிற்சி செய்யலாம், தியானம் பண்ணலாம். இதெல்லாம் செய்யும்போது நம் மனம் அமைதியாக சுறுசுறுப்பாக இருக்கும். தண்ணீர் நிறைய குடிக்கணும். ஒரு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் நம்ம அவசியம் தண்ணீர் குடிக்கணும்னு சொல்றோம். தண்ணீர் எந்தெந்த உணவுப் பொருள்லாம் ஒத்துக்காதோ நமக்கு நல்லா தெரியும். அந்த உணவுக்கு நமக்கு ஒத்துக்காத, ஒவ்வாமை உள்ள பொருட்களை நாம் தவிர்க்க வேண்டும். நம் உணவே மருந்தாக கடைப்பிடித்தால் நம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை நாம் வலுவாக வைத்துக் கொள்ளலாம். எந்த ஒரு கடுமையான சூழ்நிலையும் நம் உடலில் இருந்து நம் நோயிலிருந்து நம் உடலை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.